ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீராஸ் கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் கருவேப்பிலை கட்டி, கேரளாவில் சொல்லுவாங்க, கருவேப்பிலை பொடி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. அந்த கொலஸ்ட்ராலு, இந்த தலை முடி வளர்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம தோசையிலையோ இல்லாட்டி நம்ம சாதத்தில் நல்ல சூடு சாப்பாட்டில் நெய் போட்டு இதையும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைகளுக்கும் உங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம். 2 புளிக்கரண்டி மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இது கொஞ்சம் சூடாகிட்டு கொஞ்சம் கலர் மாறினோடனே நமக்கு அதே அளவு 2 கரண்டி உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் வறுத்துக்குங்க. அது கொஞ்சம் சூடான பிறகு நம்ம ஒரே ஒரு குழிக்கரண்டி கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் கலர்லாம் மாறின பிறகு நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் நல்ல தின்னாக நல்லா சொரகிட்டு அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4 இந்த மாதிரி குழிக்கரண்டி வரும் அரை மூடி தேங்காயில். இப்போ நம்ம அது நல்லா வறுத்துக்கலாம். கலர் லேசாக ப்ரௌன் கலராக வரும். அது மட்டும் நல்லா வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 10 12 ரெட் சில்லி ஆட் பண்ணிங்க. வர மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு புளி கொஞ்சம் சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அது கூட சேர்த்திட்டு அது நல்லா வறுத்துக்குங்க. இப்போ கருவேப்பிலை நம்ம வீட்டிலேயே காய்ச்ச கருவேப்பிலை, அது நல்லா கழுவி ஒன்றாவது ஏர் ஃப்ரையர் இருந்தால் நீங்கள் அதில் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லாட்டி நிழலில் காய வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இது கூட சேர்த்திட்டு நல்லா வறுத்துக்குங்க. சின்ன தீயில வச்சு நல்லா வறுத்துக்குங்க. உப்பு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அதில் இப்போ நல்லா முருகட்டும். இந்த மாதிரி முருகணும். கலர்லாம் பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறியாச்சு. நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி முருண்டு அந்த கருவேப்பிலை முருகும். இப்போ நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நிறையா காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அது அதிலே சூடு இன்னி கொஞ்சம் நல்லா முருகும். இப்போ நம்ம எடுத்து ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், ரொம்ப தருதருப்பு வேண்டாம், மீடியம் சைஸில் பொடி பண்ணிவிட்டு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வைங்க. அது ரொம்ப மாதத்துக்கு இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.